Hi friends, Basha's Kitchen la இன்னைக்கு நம்ம திணை அரிசி வச்சு ஒரு தோசை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். திணை அரிசி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஆனது. அதாவது வீட்ல யாருக்காச்சும் சுகர் இருந்துச்சு அப்படினா இந்த திணை அரிசியில தோசை நீங்க தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் தோசை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1 கிளாஸ் தெனை அப்புறம் 1/4 கிளாஸ் உளுந்த நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சிருங்க. ஒரு 5 மணி நேரம் இது ஊறினா போதும். ஒரு 4 ல இருந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம அரைச்சு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போறோம். இதுல நீங்க 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு அப்புறம் தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சுக்கலாம். இதை ஒரு பவுல்ல இந்த மாதிரி சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். இந்த தோசை கொஞ்சம் தாளிச்சு செஞ்சீங்கன்னா இந்த மாவோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதனால ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் அப்புறம் வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்க விட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாத்தூளும் பச்சை மிளகாயும் உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல இதில் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மாவில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட தெனை தோசை மாவு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நான்ஸ்டிக் பேனை நல்லா கிரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை ஊற்றிக்கோங்க. இந்த தெனை தோசை நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் காரமும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாவோட டேஸ்ட் வராது. அதே மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளாரும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தெனை தோசை தயாராகிடுச்சு. ஸோ இந்த தோசை பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் செஞ்சது அப்படின்றதுனால வீட்டில் பெரியவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா இந்த தோசை கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டெய்லி சாப்பிட்ற இட்லி தோசையோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உளுந்து தோசை எப்படி செய்யறதுன்னு அதை நான் உங்கள் கூட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.